அப்பா இன்னைக்கு ஸ்கூல்ல பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்குப்பா. ஸ்கூல்ல வந்து எதுவும் சத்தம் போட்டுட்டு இருக்காதீங்கப்பா. 50 பேர் இருப்பாங்க. நீங்க வீட்டுக்கு வந்து என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்கிறேன்ப்பா ப்ளீஸ். ஏன்டா எனக்கு எங்க எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி கொடுக்குற அளவுக்கு நீ பெரிய பையன் ஆயிட்டியா? எனக்கு எல்லாம் தெரியும். நீ வாயை மூடிட்டு வா, நான் பாத்துக்கிறேன். இன்னைக்கு என்ன நடக்க போகுதோ. வாங்க சார் உட்காருங்க. அப்துல்லுங்க அப்பாங்களா? ஆமா ஆமா, என் பையன் தாங்க. நல்லா படிக்கிறானா? பையன் நல்லா தான் சார் படிச்சுட்டு இருந்தான். லாஸ்ட் எக்ஸாம் மட்டும் கொஞ்சம் மார்க் கம்மியா எடுத்திருக்கான். அப்படியா? இவனை வெயிலே மழையில கஷ்டப்பட்டு படிக்கிற கடுப்புல இவன் இப்படி உருப்படாம போயிட்டு இருக்கானே. ஐயோ சார் சார், அவ்வளவு கோவப்பட வேணாம். கொஞ்சம் மாத்தாங்க மார்க் கம்மி. இல்ல இல்ல, இவனெல்லாம் சும்மா விடக்கூடாது. இன்னைக்கு வீட்டுக்கு போனே தலையில கட்டி தொங்க விட்டு கீழே மிளகாய் போட்டு புகை போட்டு விட்டா தான் இவெல்லாம் திருந்துவான்னு நினைக்கிறேன். என்ன இவர் இவ்வளவு கொடூரமா பேசிட்டு இருக்காரு? கிளாஸ் ரூமோட கதவை சாத்தி வச்சுட்டு அடிங்க, வெளியே இது ஓடிட போறோம். பெத்த பையன் மேல கொஞ்சம் கூட பாசமே இல்லாம பேசுறாரு பாரு. என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? நாங்க என்ன அடியாளா நீங்க சொல்ற மாதிரி அடிக்கிறதுக்கு? அதெல்லாம் என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். நீங்க அவனை அடிங்கன்னா அடிங்க, அவ்வளவுதான். சார் ஒரே ஒரு வீடியோ எடுத்து போட்டாங்கன்னா போதும், வாழ்நாள் முழுக்க நான் ஜெயில தான் இருக்கணும். பேசாம வீட்டை விட்டு ஓடி போயிடலாமா?